உலகெங்கும் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய குடும்பங்களில் பரிதாபத்துக்குரியவர்கள் கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க. தலைப்பு அணி தலைவர் இருக்கார் பாருங்க, புலவர். அவரு ரொம்ப நல்லவர். அவர் உண்மையை மறைக்க முடியாது அவரால். அவர் வச்சிருக்கிற மொபைலுக்கு ரிங்டோன் என்ன தெரியுமா? ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவையின் ஒலி கேட்டேன். எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். கடைசியில தான் தெரிஞ்சது அருள்மொழின்னா அவ வீட்டம்மா பேர். உண்மை. அவர் எவ்வளவு துயரத்தை அனுபவிச்சா இப்படி வச்சிருந்திருப்பாருமா? எவ்வளவு துயரம் அனுபவிச்சா பேர் வைக்க மாட்டாங்க ஐயா. அவர்களால் நன்மையும் மகிழ்ச்சியா அனுபவிச்சவங்க தான் அப்படி பேரை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இங்க வந்து இப்படி மனைவியினால நாங்க கஷ்டப்படுறோம், பரிதாபப்படுறோம் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. அதுல நம்ம மாது சார் பேசும்போது என்ன சொன்னாரு? விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல் நாங்க செய்யறோம்னு சொன்னா கடைக்கு போனது யார்? சாமான் வாங்கிட்டு வந்தது யார்? தேங்காய் திருவுனது யார்? எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணோங்க, வந்தது ஆன்லைன்லயே ஜாமான். அதுக்கு நீங்க தான் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே வந்துருச்சு. வந்து செஞ்சு வச்சது நாங்க. அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கிற மாவையும் தேங்காவையும் அப்படியே பிள்ளையாருக்கு படைக்க முடியுமா? தும்பிக்கையிலேயே தூக்கி நம்ம மேல எரிஞ்சிருவாரு. அதை பக்குவப்படுத்தி சுவையா வச்சிருக்கு. சாப்பிட்டு புட்டு 23 கொலக்கட்டை சாப்பிட்டுட்டு இங்க வந்து இப்படி பேசலாமா ஐயா இவரு? அதுலயும் பையங்க பரப்பான் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அம்மா நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வாங்க வேண்டாமா, பிள்ளையார் வாங்க வேண்டாமான்னு துடிக்கிறான். அதுல அந்த அம்மா எரிச்சலாகி சொன்னாங்க, சும்மா இருடா, அதான் உங்க அப்பா உட்கார்ந்து இருக்காருல தொந்தியும் தொப்பையுமா, அவர் முன்னால கொண்டு வச்சிருடா கொலக்கட்டையை. இப்படி பேர் வச்சா வீட்டுல மனுஷனா இருப்பானா ஐயா? உடனே பையன் சொல்றான், அப்படின்னா அப்பாவை கொண்டு போய் பிள்ளையார் மாதிரி ஆத்துல போட்டுடலாமான்னு கேக்குறான். அடுத்தது இல்ல, அவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு இப்ப தெரியுது ஐயா. இன்றைய குடும்பங்கள்ல பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னு தானே கேள்வி. நாங்க கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுல போய் வாழ போறோம் பாருங்க, அதை விட பரிதாபமானது வேற என்ன இருக்க முடியும்னு கேக்குறோம். ஆனா உங்களுக்கு அப்படி எந்த கஷ்டமாவது இருக்கா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அங்கேயே நாட்டாம பண்ணிக்கிட்டு மேடைக்கு வந்து பெண்களால தான் கஷ்டம்னு பேசுறது. இது மட்டும் இல்ல, அழகா வேலை பார்க்குறாங்க, படிச்சு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. அத்தனை பேரையும் சுத்தி உட்கார வச்சு அந்த அம்மா மீட்டிங்ல உட்காந்துருக்கு. வீட்டுல இருந்து போனு, வீட்டுக்காரர் போன் பண்றாரு, சாம்பார்ல உப்பு போட்டியா இல்லையா, சாம்பார்ல உப்பு போட்டியா இல்லையா, பீன்ஸ் பொரியல்ல தேங்காய் துருவலே போடல, வாயில வைக்க விளங்கல, என்ன பண்ணி இருக்க நீங்கிறார். இல்ல, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? ஐயா உண்மையா கூட இருக்கட்டுமே, அந்த அம்மாவுக்கு முகத்துல எதையாவது காட்ட முடியுமா ஐயா? உணர்ச்சியை காட்ட முடியுமா? அப்படியே சிரிச்ச முகத்தோட உள்ளுக்குள்ள கொந்தளிச்சா கூட வெளியில காட்டிக்காம வேர்கள் புழுங்கினாலும் கிளைகள் பூ பூக்க புன்னகையோட இருக்க வேண்டிய கொடுமை இருக்கு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய பரிதாபங்கிறத மறந்துடாதீங்க தயவு செய்து. கணவன்மார்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, மனைவியை கிண்டல் பண்றது, மட்டம் தட்டி கேலி பண்றது. இதுலதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நடுவர்களே, ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் ஐயா, கணவரும் நானும் போய் கோயில்ல போய் நிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரர் அங்க இருந்து வந்தார். வந்தவர் சொன்னாரு, அம்மா மகாலட்சுமி 2 கண்ணும் தெரியாத குருடமா, ஏதாவது போடுங்க. உடனே எங்க வீட்டுக்காரர் சரார்னு பைக்குள்ள இருந்து 200 ரூபா நோட்டை எடுத்து போட்டார். உடனே நான் சொன்னேன், பெரிய தர்ம பிரபு, அவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு தெரிய வேண்டாமா, எதுக்கு இப்படி விருட்டுன்னு எடுத்து போடுறீங்கன்னு. உடனே அவர் சொன்னார், இல்ல நிச்சயமா அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் தெரியுமா? உன்னை போய் மகாலட்சுமிங்கிறானே, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தானே அர்த்தம். இப்படி சொன்னா எப்படி நமக்கு கோவம்? அவர் மனசுக்குள்ள எம்பிட்டு ஆத்திரம் இருந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாரியா? இதெல்லாம் விட பாருங்களேன், டிவியில ராசி பலன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே வருஷத்துல 4 கிரகங்கள் மாறுகிறது அப்படின்னு ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சின்னு வரிசையா சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு ஒரு மனைவி கேட்கிறாங்க. அது கணவர் சொன்னாரு, ஊருக்கு போன நீ திரும்பி வந்தீன்னா சனி பயிற்சி, வரும்போது ஒரு தங்கச்சியும் சேர்த்து கூட்டு வந்தேன்னா அதான் குரு பயிற்சிங்கிற. எவ்வளவு விவரமா அவங்க பயிற்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படிதான் பேசுறது. ஒரு நல்ல மனசோட, ஒரு நல்ல சந்தோஷமா 2 வார்த்தை சொல்லட்டுமே அப்படின்னு ஆரம்ப காலத்தை ஆரம்பிச்சு விட்டோன்னு வைங்களேன், அதையும் நக்கல் பண்ணி ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா? ஒரு ஆசையில தான் கேட்குறோம். நான் முதல்ல நீங்க என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன் சொல்லுங்க பாப்போன்னு என்ன சொல்லலாம் பதில்? தப்பா கூட சொல்லியிருக்கலாம் ஐயா. அது என்ன சொல்றாரு தெரியுமா? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தவனுக்கு வர்றது வைகியா இருந்தா என்ன, வந்தே பாரத்தா இருந்தா என்ன?
இப்படி குறை சொல்றது ஏம்மா, மட்டும்தான். இப்படி ஒரு உண்மையை எப்படிமா சொன்னார் அந்த ஆளு? இந்த குறைய மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாங்க சிரிச்ச முகமாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன். இதைத்தான் எங்களுடைய பரிதாபமான நிலை என்று நாங்க சொல்றோம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பல வீடுகள்ல திருமணத்துக்கு முன்னால அந்த பொண்ணு பெரிய பாடகியா இருப்பா, பெரிய பேச்சாளரா இருப்பா, எத்தனையோ தெரிஞ்சிருக்கும். ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணின் திறமையை முடக்கி போடுறாங்களே கணவனெல்லாம், அந்த மனைவியின் நிலைமைதான் இன்றைக்கு மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.